Welcome student, class 8, science, unit 12, atomic structure, part 6, chemical formula or molecular formula. Atomic structure, இந்த லெசனில் உங்களுக்கு learning objectives understand the advantages and limitations of Dalton's atomic theory, distinguish the fundamental particles and their properties, get an idea about Thomson's atom model and its limitations, calculate the valency of different elements, write the chemical formula and molecular formula of compounds, balance the chemical equations, state the laws of chemical combinations. இதெல்லாம் உங்களுக்கு வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியோட அட்வான்டேஜ் லிமிட்டேஷன்ஸை ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்ததாக ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படிங்கிறத அதை ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ்னும் சொல்லலாம், சப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அடுத்தது தாம்சன் ஆட்டம் மாடலோட இதையும் அதோட லிமிட்டேஷன்ஸையும் பார்த்தோம். இந்த தாம்சன் ஆட்டம் மாடலுங்கிறத வாட்டர்மெலனோட கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வேலன்சினா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக டைப்ஸ் ஆஃப் அயான்ஸை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கெமிக்கல் ஃபார்முலா இல்லைன்னா மாலிகுலார் ஃபார்முலாவை எப்படி நம்ம எழுதுறதுங்கிறத கற்றுக்க போகிறோம். இந்த QR கோடோட லிங்க்கில் போனீங்கன்னு சொன்னால் இந்த லெசனுக்கு ரிலேட்டடான நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். ஐசிடி கார்னர் லிங்க்கில் போனீங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு ரிலேட்டடான கேம்ஸ் அண்டு ஆக்டிவிட்டி மூலமாக நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். கான்செப்ட் மேப், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இந்த லெசனில் உங்களுக்கு டோட்டலாக 9 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, செகண்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், தேர்டு டாபிக் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், ஃபோர்த்து டாபிக் வேலன்சி, ஃபிஃப்த்து டாபிக் அயான்ஸ், சிக்ஸ்த்து டாபிக் கெமிக்கல் ஃபார்முலா ஆர் மாலிகுலார் ஃபார்முலா, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். செவன்த்து டாபிக் நேமிங் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், எயித்து டாபிக் கெமிக்கல் ஈக்குவேஷன், நைன்த்து டாபிக் இந்த ரெண்டையும் சேர்த்து லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். Chemical formula or molecular formula. Chemical formula is the shorthand notation of a molecule. It shows the actual number of atoms of each element present in a molecule of a substance. இந்த கெமிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ஃபார்ம், ஒரு மாலிகுலோ இல்லை ஒரு காம்பவுண்டோடையோ ஷார்ட் ஃபார்மில் நம்ம எழுதுறது தான் கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். இட் ஷோஸ் த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் எ மாலிகுல் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸில் அந்த எலமெண்ட்லேருந்து எத்தனை ஆட்டம் வந்து அங்கே இருக்குங்கிறத நம்மளால் இந்த ஃபார்முலாவிலேருந்து சொல்லிட முடியும். செர்டைன் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபாலோடு டு ரைட் டவுன் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், தே ஆர் கிவன் பிலோ. அப்போ இதுக்குன்னு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். First step, write down the symbols of elements or ions side by side so that the positive radical is on the left and the negative radical is on the right hand side. First வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய எலமெண்ட்டோ இல்லை அந்த அயானையோ முதல்ல நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ரேடிக்கலாக இருந்தது, ரேடிக்கல்னாலும் அயான்னாலும் ஒன்று தான் சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ இந்த பாசிட்டிவ் ரேடிக்கலில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும், நெகட்டிவ் ரேடிக்கலை வந்து ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும். இப்போ நம்ம சோடியம் குளோரைடு அப்படின்னு எழுதுகிறோன்னு சொன்னால் சோடியம் அப்படிங்கிறத லெஃப்ட் சைட்லையும் குளோரைடு அப்படிங்கிறத ரைட் சைடுலையும் அதை எழுதணும். ரைட் த வேலன்சிஸ் ஆஃப் த டூ ரேடிக்கல்ஸ் அபோவ் their symbols to the right superscript. சைன்ஸ் ப்ளஸ் அண்டு மைனஸ் ஆஃப் த அயான்ஸ் ஆர் ஒமிட்டடு. அதோட வேலன்சியை வந்து ரைட் சைடில் டாப்பில் சூப்பர்ஸ்கிரிப்டுங்கிறது டாப்பில் வந்து மேலே எழுதணும்னு சொல்கிறாங்க. இப்போ சோடியம் அப்படின்னு சொன்னால் அதோட வேலன்சி வந்து நம்ம 1+ அப்படின்னு எழுதுவோம். குளோரின் அப்படின்னு சொன்னால் அதோட வேலன்சியும் வந்து 1+. அப்போ இங்கே வந்து நீங்கள் ப்ளஸ்ஸோ மைனஸோ போட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ Na1 அப்படின்னும் Cl1 அப்படின்னும் எழுதணும். ரெடியூஸ் த வேலன்சிஸ் டு த சிம்பிளஸ்ட் ரேஷியோ இஃப் நீடட். தேவைப்பட்டால் அதை சிம்பிள் ரேஷியோவாக மாற்றலாம். இப்போ நமக்கு இங்கே ரெண்டு பக்கமும் 1:1ன்னு இருக்குது. சப்போஸ் ரெண்டு பக்கமும் 2:2 இருந்ததுன்னு சொன்னால் சிம்பிள் ரேஷியோவாக 1:1ன்னு மாற்றலாம். சப்போஸ் இங்கே 2 இங்கே 1 இருந்தால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே விட்டுறணும்.
otherwise the interchange the valencies of the element ion. இந்த மாதிரி சிம்பிள் ரேஷியோவாக மாற்றினதுக்கு அப்புறம் அதை வந்து இடத்த மாற்றணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்கே 2 இருந்து இந்த பக்கம் 1 இருந்துன்னா 2 இன்டர்சேஞ்ச் ஆகும். அதை இப்போ பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். ரைட் தீஸ் நம்பர்ஸ் ஆஸ் சப்ஸ்கிரிப்ட். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சூப்பர்ஸ்கிரிப்டில் எழுதுனதை சப்ஸ்கிரிப்ட் கீழே எழுத ஆரம்பிச்சிடணும். however one appearing on the superscript of the symbol is omitted. சப்போஸ் 1 நமக்கு வந்து சூப்பர்ஸ்கிரிப்டில் இருந்துன்னா, இப்போ சோடியம் எடுத்துக்கிட்டாலும் குளோரின் எடுத்துக்கிட்டாலும் 1 தான் இருக்குது வேலன்சி. அப்போ நம்ம வந்து அதை ஒமிட் பண்ணிடலாம், எழுதணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் 1 அப்படிங்கிறது. thus we arrive the chemical formula of the compound. இப்போ நமக்கு கெமிக்கல் ஃபார்முலா நமக்கு கிடைச்சிடும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் சொன்னப்போ உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப இன்னும் நல்லா கிளியராக தெரியும். let us derive the chemical formula for calcium chloride. இவங்க வந்து கால்சியம் குளோரைடுக்கு சொல்லித்தராங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி எழுதுறாங்க? ரைட் த சிம்பிள் ஆஃப் கால்சியம். கால்சியத்தோட சிம்பிள் வந்து CA, அதை வந்து இந்த லெஃப்ட் சைடில் எழுதுகிறோம். அண்டு குளோரின் இந்த Cl, இதை வந்து சைட் பை சைடாக எழுதுகிறோம். இது வந்து பாசிட்டிவ் ரேடிக்கல், இது வந்து என்னது நெகட்டிவ் ரேடிக்கல். பாசிட்டிவ் அயான், இது வந்து நெகட்டிவ் அயான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாசிட்டிவ் அயான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கேட்டயான்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம்? ஆனயான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இதுக்கு கொடுத்துருக்கோம், இது வந்து இதுக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம போன டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கால்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம்? 2,8,8,2 அப்படின்னு எழுதுவோம். குளோரினுக்கு வந்து எத்தனை இருக்குன்னா 17 இருக்கும். அதை எப்படி எழுதுவோம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,7 அப்படின்னு எழுதுவோம். இப்போ கால்சியத்தோட வேலன்சி வந்து என்னது? இப்போ வந்து 2,8,8,2 அப்படின்னு நம்ம எழுதுறதுனால அந்த 2 தான் வேலன்சி. அப்போ அந்த வேலன்சியை இந்த கால்சியத்தோட ரைட் சைடோட சூப்பர்ஸ்கிரிப்டில் எழுதுகிறோம், 2 அப்படின்னு எழுதுகிறோம். குளோரினை என்ன பண்ணுவோம்? 2,8,7 தானே பிரிக்கிறோம். அப்போ குளோரினோட வேலன்சி என்னது? 1. அப்போ அதை வந்து குளோரினோட ரைட் சைடில் சூப்பர்ஸ்கிரிப்டில் எழுதியாச்சு. ரைட் த வேலன்சிஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் குளோரின் above their symbols to the ரைட். ஸ்டெப் 3, இன்டர்சேஞ்ச் த வேலன்சிஸ் ஆஃப் எலமெண்ட். இப்போ இந்த ரெண்டும் வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்ற முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். மாற்ற முடியாது, ஏன்னா இது 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ நம்ம ப்ராப்ளமே இல்லாமல் இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுறணும். இந்த 2 இந்த பக்கம் வந்துடும், 1 வந்து இந்த பக்கம் போயிடும். அப்படி 1 இருந்தால் அதை நம்ம ஒமிட் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. thus the chemical formula for calcium chloride is, இப்போ நம்ம சூப்பர்ஸ்கிரிப்டில் எழுதுனதை சப்ஸ்கிரிப்டில் மாற்றிட வேண்டியதான். கால்சியம் குளோரைடு CaCl2 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி 3ல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி 3 ஸ்டெப்பு எழுதி இந்த ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட், சிம்பிள் வித் வேலன்சி, சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் எனி கெமிக்கல் ஃபார்முலா. இப்போ வந்து மெக்னீஷியம் குளோரைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மெக்னீஷியம்னா நம்ம என்ன எழுதுவோம்? Mgன்னு எழுதுவோம். குளோரைடு அப்படின்னு சொன்னால் Cl அப்படின்னு போடுவோம். இப்போ மெக்னீஷியத்துக்கு வந்து 12 எலக்ட்ரான் இருக்கும். அதை எப்படி பிரிப்போம்? 2,8,2ன்னு பிடிப்போம். குளோரினுக்கு வந்து 17 இருக்கும். அப்போ 2,8,7 அப்படின்னு பிரிப்போம். இப்போ மெக்னீஷியத்தோட வேலன்சி வந்து 2 இருக்கும். இந்த 2வை வந்து அது என்ன பண்ணும்? கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த 7 என்ன பண்ணும் அப்படின்னா வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போது 7ங்கிறதுனால வேலன்சி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 1 அப்படின்னு நம்ம போடுறோம். அப்போது இங்கே வந்து Mg2ன்னு இருக்கும், Cl1ன்னு இருக்கும். இதை சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்ற முடியாது. அப்போ டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம்? இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போது இந்த 2 இந்த பக்கம் வந்துடும், இந்த 1 இந்த பக்கம் போயிடும். MgCl2 கெமிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதிடுறோம்? சூப்பர்ஸ்கிரிப்டில் உள்ளதை சப்ஸ்கிரிப்டில் போட்டு MgCl2 அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ சோடியம் நமக்கு தெரியும் 11 எலக்ட்ரான் இருக்கும். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,1 அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராக்சைடுக்கு வந்து வேலன்சி 1. அப்போது சோடியத்தோட வேலன்சியும் 1, ஹைட்ராக்சைடோட வேலன்சியும் 1. அப்போ முதல்ல வந்து Na எழுதுகிறோம், இங்கே OH 1, இங்கே வந்து 1. இந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் எழுதக்கூடாது, தேவையில்லை. அடுத்தது சிம்பிளஸ்ட் ரேஷியோ வந்து இது வந்து இங்கே ரெண்டுமே 1,1ங்கிறதுனால தேவையில்லை, இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் 1,1 தான் வரும். 1ன்னு இருந்தால் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். 1 அப்படிங்கிறது இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டு. ஓகே, அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு எழுதுகிறோம். கால்சியம் ஆக்சைடு, கால்சியத்தில் வந்து 20 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 2,8,8,2. அப்போ இதோட வேலன்சி வந்து 2. இப்போ ஆக்சிஜனுக்கு வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதோட கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,6. அப்போ இதோட வேலன்சி வந்து 2.
அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிஏன்னு எழுதி 2ன்னு எழுதுகிறோம், ஓன் போட்டு 2ன்னு எழுதுகிறோம். இந்த ப்ளஸ் மைனஸ் எழுதக்கூடாது. அடுத்ததாக வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம், ரெண்டுமே 2ங்கிறதுனால சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்றுறோம். அப்போ மாற்றின உடனே இங்கேயும் 1 இங்கேயும் 1 வரும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 1ன்னு இருந்தால் இட்ஸ் நெக்லெக்டட். அப்போ இதை வந்து சூப்பர்ஸ்கிரிப்டில் உள்ளதை சப்ஸ்கிரிப்டில் மாற்றி கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு கொண்டு வரோம். அடுத்தது அலுமினியம் சல்ஃபேட். அலுமினியம் வந்து 13 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,3. அப்போ அலுமினியத்தோட வேலன்சி வந்து 3, சல்ஃபேட்டோட வேலன்சி வந்து 2. அப்போ அலுமினியம் 3ன்னு எழுதணும், சல்ஃபேட் வந்து 2ன்னு எழுதணும். இந்த ப்ளஸ் மைனஸ் தேவையில்லை. அடுத்தது என்ன பண்ணுறோம், சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்ற முடியாது. அப்போ டக்குன்னு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இந்த 2 இங்கே வந்துடும், 3 இந்த பக்கம் போயிடும். அப்போ Al2 SO4 போட்டு ப்ராக்கெட் போட்டு இங்கே வந்து 3, அதாவது த்ரைஸ். அப்போ Al2 SO4 த்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அலுமினியம் சல்ஃபேட். கால்சியம் பாஸ்பேட். கால்சியம் வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம், அதில் வந்து 20 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,2. அதோட வேலன்சி வந்து 2. பாஸ்பேட்டோட வேலன்சி வந்து 3. இப்போ இந்த கால்சியம்னா CA, பாஸ்பேட்டுக்கு வந்து PO4 அப்படின்னு போடுவோம். அப்போ இங்கே வந்து வேலன்சி வந்து 2 இருக்கும், பாஸ்பேட்டுக்கு வந்து 3 இருக்கும் வேலன்சி. இந்த ப்ளஸ் மைனஸ் போடக்கூடாது. அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம், சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்ற முடியாது, டக்குன்னு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இந்த 3 இந்த பக்கம் வந்துடும், இந்த 2 இந்த சைடு வந்துடும். அப்போ CA3 ப்ராக்கெட்டுக்குள்ளே PO4 ட்வைஸ், CA3 PO4 ட்வைஸ், கால்சியம் பாஸ்பேட். இதுதான் வந்து கெமிக்கல் ஃபார்முலா. இப்படி தான் நம்ம எழுதி பழகணும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கெமிக்கல் ஃபார்முலா ஆர் மாலிகுலார் ஃபார்முலாவை பற்றி பார்த்தோம். அதில் 3 ஸ்டெப்பு இருக்குது. முதல்ல வந்து அந்த எலமெண்ட் இல்லைன்னா அயான் அப்படிங்கிறத வந்து சைட் பை சைடில் எழுதணும். அதுவும் பாசிட்டிவ் அயானாக இருந்தால் லெஃப்ட்லையும், நெகட்டிவ் அயானாக இருந்தால் ரைட் சைடும் எழுதணும். அடுத்ததாக ஸ்டெப் 2ல் வந்து அதோட வேலன்சியை வந்து ரைட் சைடு சூப்பர்ஸ்கிரிப்டில் வந்து போடணும். தேர்ட் ஸ்டெப்பில் வந்து அதை சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்றணும். 1ஆக இருந்தால் நெக்லெக்ட் பண்ணிடணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் நம்ம நம்பர்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்து சூப்பர்ஸ்கிரிப்டில் உள்ளதை சப்ஸ்கிரிப்டில் மாற்றிட்டோன்னு சொன்னால் நமக்கு கெமிக்கல் ஃபார்முலா கிடைச்சிடும். அதுக்காக ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அந்த ஆட்டமில் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதோட வேலன்சி என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து படிக்கும்போது மெமரியில் வச்சுக்க ஆரம்பிக்கணும். வீடியோவில் நேமிங் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.